முருகசரணம். மயிலுமயிலும் சேவலும் துணை. இன்று இலகிய களப சுகந்த எனும் பழனிமலை திருப்புகழ் பாடலை சௌராஷ்டிரம் ராகத்தில் ஆதி தாளத்தில் கேட்டு பொருளையும் கேட்டு வள்ளல் பெருமானின் சிவனேச வெண்பா பாடல்கள் 4 விளக்கத்தை பார்த்து இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகாசரணம். குகார்ப்பணம் வஸ்து. இலகிய களப சுகந்த பாடக மிருகமத மதனை மகிழ்ந்து பூசிய இலை சுருள் பிளவை அருந்திய அதை இதமாக இலகிய களப சுகந்த பாடக மிருகமத மதனை மகிழ்ந்து பூசிய இலை சுருள் பிளவை அருந்திய அதை இதமாக கரவியல் அவரவ தங்கள் வாய்தனில் இடுபவ பல பல சிந்தை மாதர்கள் கஷனையை விடுவதும் எந்த நாளது பகவாயே. கரவியல் அவரவ தங்கள் வாய்தனில் இடுபவர் பல பல சிந்தை மாதர்கள் கஷனையை விடுவதும் எந்த நாளது பகவாயே. சிலை தரு குறவர் மடந்தை நாயகி திரைவன மதனில் உகந்த நாயகி திரள்தன மதனில் அணைந்த நாயகா சிவலோகா. சிலை தரு குறவர் மடந்தை நாயகி திரைவன மதனில் உகந்த நாயகி திரள்தன மதனில் அணைந்த நாயகா சிவலோகா. கொலைபுரி அசுர குலங்கள் வாழவே அயில அயிலதனை முகந்த நாயக குருபர பழனியில் என்றும் மேவிய பெருமாளே. கொலைபுரி அசுர குலங்கள் வாழவே அயில அயிலதனை முகந்த நாயக குருபர பழனியில் என்றும் மேவிய பெருமாளே. குருபர பழனியில் என்றும் மேவிய பெருமாளே. குருபர பழனியில் என்றும் மேவிய பெருமாளே. இலகிய களப சுகந்த வாடையின் மிருகமதம் அதனை மகிழ்ந்து பூசியே இலை சுருள் பிளவை அருந்தியே அதை இதமாக கலவியில் அவரவர் தங்கள் வாய்தனில் இடுபவர் பல பல சிந்தை மாதர்கள் கஷனையை விடுவதும் எந்த நாள் அது பகர்வாயோ. பற்பல எண்ணங்களை உடைய பெருமாதர்கள் மீதுள்ள பற்றினை நான் விட்டுவிடும் அந்த நாள் எது என்று சொல்லுவாயாக. சிலை தரு குறவர் மடந்தை நாயகி திணைவனம் அதனில் உகந்த நாயகி திரள் தனம் அதில் அணைந்த நாயக சிவலோகா. வள்ளிமலை தந்த குறவர் மகளான வள்ளி நாயகி திணைப்புனத்தில் நீ விருப்பம் கொண்ட நாயகியின் திரண்ட மார்பகங்களை தழுவிய நாயகனே சிவலோகனே. கொலைபுரி அசுரர் குலங்கள் மாளவே அயில் அயில் அதனை உகந்த நாயகா. கொலை தொழிலைச் செய்யும் அசுரர் கூட்டத்தினர் மாண்டு அழியும்படி கூறிய வேலாயுதத்தை மகிழ்ந்து தோளில் ஏந்தும் நாயகனே. குருபர பழனியில் என்றும் மேவிய பெருமாளே. குருமூர்த்தியே, பழனிமலையில் என்றும் விரும்பி வீற்றிருக்கும் பெருமாளே. பல பல சிந்தை மாதர்கள் கசனையை விடுவதும் எந்த நாள் அது பகர்வாயே. திருப்புகழ் பாடலை கேட்டோம். வள்ளல் பெருமானின் சிவனே சிவன்ப பாடல்களை பார்க்கலாம். சென்ற பதிவில் எலும்பை பெண்ணாக்கிய ஒரு அற்புத நிகழ்ச்சியை பற்றி பார்த்தோம். இன்று அவருடைய திருமணத்தில் தாம் கலந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கத்தை வெளிப்படுத்தும் பாடலாக எம் கோவே யான் புகலியம் பெருமான் தன் மனத்தில்
அங்கோர் பொருட்சுமையாள் ஆனேனேல் இங்கே நின் தாழ் வருந்த வேண்டேன் தடைப்பட்டேன் ஆதரின் நாள் வருந்த வேண்டுகின்றேன் நான். எம் கோவே யான் புகழ் எம்பெருமான் தன் மனத்தில் அங்கோர் பொருட்சுமையாள் ஆனேனேல் இங்கே நின் தாழ் வருந்த வேண்டேன் தடைப்பட்டேன் ஆதலின் நாள் வருந்த வேண்டுகின்றேன் நான். திருஞான சம்பந்தர் திருமணத்தின் பொழுது மணமனையிலே தோன்றிய தேரொளியிலே மனம் காண வந்திருந்தோர் அனைவரும் கலந்து சிவப்பேறு பெற்ற வரலாறு வள்ளலார் சிறு உள்ளத்திலே ஒரு அங்கலாய்ப்பை உண்டு பண்ணுகிறது. அத்திருமணத்தில் யான் ஒரு சுமையெடுக்கும் ஆளாய் இருந்திருந்தால் எனக்கும் அந்த பேர் கிடைத்திருக்கும். இன்று நான் அது நினைந்து வருந்திர நிலைமை தோன்றியிராது என பாடுகிறார். உரை: எங்கள் தலைவனாகிய சிவபெருமானே, சீர்காழியிலே தோன்றிய எங்கள் பெருமானாகிய ஞானசம்பந்தருடைய திருமணத்தில் யாதேனும் ஒரு பொருளை சுமக்கும் ஆளாய் இருந்திருப்பேனாயின் இப்பொழுது நின் திருப்படி வருந்த பற்றி கொண்டு வேண்டுதல் செய்யேன். அப்பொழுது தடைப்பட்டு போனேன். அதனால் இந்நாளில் நின் மனம் வருந்துமாறு வேண்டுவனாகின்றேன் என்கிறார். கோவே தலைவனே, புகழி சீர்காழி பதிக்குரிய பெயர்களிலே ஒன்று. எம்பெருமான் என்றது திருஞான சம்பந்த பெருமானே. அவர் திருமணத்திற்கு சென்றிருந்த அனைவரும் சிவப்பேறு பெற்றார் என்பது வரலாறு. அது நினைந்து அந்நாளில் திருமணத்துக்கு சென்றிருந்த பலருள் சுமைதாங்கும் ஆளாக சென்றிருந்தால் கூட யான் சிவகதி எய்திருப்பேன். இப்பொழுது உன் திருவடி வருந்துமாறு பற்றி கொண்டு தாடு கிடக்க வேண்டியதாது என்றற்கு இங்கே என் தாழ் வருந்த வேண்டேன் என்றும் என் வினையால் அற்று அங்கிருக்கும் பேறு பெறாதவாறு தடைபட்டுழிந்தேன் என்பார். தடைபட்டேன் என்று உரைக்கிறார். பொருட்சுமையாள் திருமணத்துக்கு வேண்டும் பொருள்களிலே ஒரு சுமந்து வரும் ஆள் என்று பொருள். இப்பொழுது வேண்டிக் கொள்வதில் எனக்கு வருத்தம் இல்லை. ஆயினும் இடையறாது வேண்டுவதால் உன் திருவுள்ளத்துக்கு தான் வருத்தம் உண்டாகிறது என்றற்கு இந்நாள் வருந்த வேண்டுகின்றேன் நான் என்று சொல்லுகிறார். இதனால் திருஞான சம்பந்தர் திருமணத்திற்கு வந்திருந்தோர் அனைவரும் சிவபேறு பெற்றது நினைந்து ஆறாமையுற்று அவலிக்கிறார் வள்ளல் பெருமான். 44ஆம் பாடல். பூவுக்கரையரும்பான் புங்கவரும் போற்று திருநாவுக்கரையரும் நன் நாம மேவுற்ற தொண்டர்க்கு நீ கட்டிச் சோரெடுத்தாய் என்றறிந்தோ தொண்டர்க்கு தொண்டன் என்பார் சொல். சிவபெருமானை தொண்டர்க்கு தொண்டன் என்று சொல்லி துதிபாடுவது உண்டு. அது கேட்கும் வள்ளலார் அப்பெயர் குறித்து சிந்தனை செய்து சிவபெருமானுக்கு அந்த பெயர் எழுதுவதற்கு சீரியதொரு காரணம் உண்டு. திருப்பைநீலிக்கு திருநாவுக்கரசர் சென்ற பொழுது அவர் பசியால் வருந்தினமை கண்டு சிவன் கட்டுச்சோறு குணந்தளித்து தொண்டர் பசி போக்கும் அருள் தொண்டு செய்தார் என்பதை நினைந்து அதனை வியந்து பாடி இன்புறுகிறார். பூவின் கண் உயர்ந்த அரசரும் வானத்துயர்ந்த தேவர்களும் போற்றி புகழும் திருநாவுக்கரசர் என்ற நற்பெயர் போன்ற சிவத்தொண்டருக்கு சிவனே நீ கட்டுச்சோறு குணந்தளித்தாய் என்பது தெரிந்துதான் உலகவர் தொண்டருக்கு தொண்டன் என்று சொல்லி சொல்லுகிறார்களோ சொல்லுக என்கிறார். திருநாவுக்கரசரின் சிறப்பறிந்து தொண்டை நாடாண்ட பல்லவ வேந்தன் பாராட்டி பதவியை பற்றி பூவுக்கரையர் போற்று திருநாவுக்கரையர் என்று கூறுகிறார். நாடாளும் மன்னன் நீற்றறையில் இட்ட போதும் கல்லொடு பிணித்து கடலில் இட்ட பொழுதும் ஊறு சிறிதுமின்றி உயர்ந்தனை கண்டு உயர்ந்த தேவர்களும் போற்றியதனால் வான் புங்கவரும் போற்று திருநாவுக்கரையர் என்று புகழ்கிறார். சென்று பரவிய திருக்கோயில் தோறும் உழவார தொண்டு புரிந்தமை பற்றி திருநாவுக்கரசருக்கு தொண்டர் என்ற சிறப்பு பெயர் அமைவதாயிற்று. அவரும் ஒரு திருப்பதியத்தில் மாற்றிடமின்றி மணி துறந்தலுணார் வல்லமனர் சொல் திடமென்று துரிசு பட்டேனுக்கும் உண்டுகொலோ விற்றிடம் வாங்கி விஜயன் ஒன்றொரு வேட்டுமனாய் புற்றிடம் கொண்டான் தன் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்று பாடுகிறார். திருப்பைநீலுக்கு பசித்து வந்த திருநாவுக்கரசருக்கு இறைவன் கட்டுச்சோறு கொண்டு வந்தளித்த வரலாறு இங்கு குறிக்கப்படுகிறது. தொண்டருக்கு தொண்டராய் சிவனே சோறு கொணர்ந்தது தொண்டருக்கு தொண்டு செய்வதால் உண்டாகும் பெருமைக்கு எல்லையாய் விளங்குகிறது. மேலும் தொண்டருக்கு தொண்டர் என்பது சிவனுக்குரிய சிறப்பு பெயர்களிலே மேன்மை உறுகிறது. இதனால் தொண்டருக்கு தொண்டர் எனும் சொல்பொருள் விளங்கியவாறு. 45ஆம் பாடல் சுந்தரரை பற்றி வருகிறது. எம் பறவையோ மண்ணிடம் தலைந்தான் சுந்தரனார் தம் பறவை வீட்டு தலைக்கடையாய் வெம்பனையாய் வாயில் படியாய் வடிவெடுக்க நேர்ந்திரனே மாயப்பெயர் நீண்ட மால்.
திருமாலும் பிரமனும் சிவனுடைய அடிமுடி தேடிச் சென்ற வரலாற்றிலே வள்ளலார் தம் சிந்தையை செலுத்துகிறார். திருமால் திருவடி காண்டர் பொற்று பன்றி உரு கொண்டு சென்று வருந்தினார். திருவடியையும் காணாது ஒழிந்தார். அவர் திருவாரூரிலே பறவையார் மனையிலே தலை கடையாகவோ வாயில் படியாகவோ வடிவெடுத்திருந்தால் அங்கே தூது போந்த சிவனுடைய திருவடியை நன்கு கண்டிருக்கலாம் என்று இப்பாட்டிலே சொல்லி இன்பம் செய்கிறார். மாயன் என்ற பெயரால் புகழ் கொண்ட திருமால் எமது பரந்த மண்ணுலகை ஆடி குடைந்து சிவபெருமான் திருவடி காண்பதற்கு அலைந்தார். மற்ற அவன் சுந்தரமூர்த்திகளின் காதலியாகிய பறவை நாச்சியார் விட்டு தலைக்கடையாகவோ புதுமையுற்ற அணையாகவோ வாயில் படியாகவோ வடிவொள்ளும் நேர்பாடு இளநாயனவாறு என்னே என்கிறார். மாயவன் கரியவன், மாயம் பல செய்பவன் என்றும் கூறலாம். திருமாலுக்கு உரிய பெயர்களுள் பலவற்றுள் மாயன் என்பது ஒன்று. மாய பெயர் நீண்ட மால் என்று கூறுகிறார். மாயனை மன்னுடைய வடமுதலை மைந்தனை என்று திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். வாமனராய் சென்று பின் வானலாம நீண்டது பற்றி திருமாலின் நீண்டவன் என்பது கொண்டு நீண்ட மால் என்று உரைக்கிறார். பறவை பரந்த இடம், எம் பறவை மண், யாம் வாழும் பரந்த மண்ணுலகம், ஓகாரம் அசை. சிவனுடைய திருவடியை காண்டதற்கு பன்றி உருக்கொண்டு ஆழ குடைந்து சென்று அடிகாண மாட்டாத வருந்தினமை புலப்படற்கு மண்ணிடம் அலைந்தான் என்று புகழ்கிறார். சுந்தரனார் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குறிக்கக்கூடியது. தெருமுந்திலை தலைக்கடை என்கிறார். படி கீழ் அமையும் அணை வம்பனை எனப்படும். வம்பு என்றால் புதுமை. தலைக்கடை வம்பனை வாயில்படி ஆகிய இடங்களிலே செல்வோர் காலடி படும் இடங்கள். அதனால் இவற்றை விதந்து கூறுகிறார். உருமாறி நிலத்தை அகழ்ந்து சென்றும் காணாமைக்கு இறங்கி திருமால் வடிவெடுக்க நேர்ந்திலனே என்று மொழிகிறார். இதனால் சிவன் திருவடி பறவையார் மனையிலே எளிமையாய் நடந்த திறம் கூறுகிறார். 46ஆம் பாடல் அம்மையே என்று சிவபெருமானால் அழைக்கப்பெற்ற காரைக்கால் அம்மையை குறித்து பாடுகிறார். நன்னி தலையால் நடக்கின்றோம் என்பது எங்கள் மண்ணில் பழைய வழக்கங்கான். பன்னிற்சொல் அம்மையார் வாமத்தோய் ஆயினும் முன் காரைக்கால் அம்மையார் போ நடந்தார் ஆர். பெரும் முயற்சியால் அரிய காரியங்கள் உலகில் நடப்பதுண்டு. செய்து முடித்தவரே வியப்பவர்கள். இதனை செய்து முடித்ததற்கு இவர் தலையால் நடந்தார் வழக்காம். இது வெறும் சொல் வழக்கை என்று வேறில்லை. ஆனால் காரைக்கால் அம்மையார் கையிலுக்கு சென்ற பொழுது தலையால் நடந்தார். உமாதேவியார் கண்டு வியந்தார். அதுவும் உண்மை வழக்காய்விட்டது என்பார் போல் இப்பாட்டிலே அதனை உள்ளுறுத்து பாடுகிறார். பண்ணின் இனிமை கொண்ட சொல்லை உடைய அம்மையை இடபாகத்தை உடைய இறைவனே செருக்குற்று தலையால் நடக்கிறோம் என்பது நாட்டில் எங்களுடைய பழையதொரு வழக்கம். ஆனால் நடப்பதில்லை. ஆயினும் முன்னாளில் காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்தார். அவரோல் நடந்தவர் யாவர் உலர் கூறுமின் என்று கூறுகிறார். செருக்கினால் முறையின்றி நடப்பவனை தலையால் நடக்கிறான் என்பது வழக்கு. புலையனேனையும் பொருளென நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் வெடிப்பாக என்று மணிவாசகர் கூறுகிறார். இதனையே தலையால் நடக்கிறோம் என்பது எங்கள் மண்ணில் பழைய வழக்கம் காண் என்று வள்ளலார் உரைக்கிறார். எங்கள் மண் என்றது எங்கள் நாடு என்னும் பொருள். அது செருக்குண்டாய போது வழங்குவது அதலின் நன்னி என்று குறிக்கிறார். பழைய வழக்கம் என்பது சொல்லளவாய் நிற்பதன்றி செயல்படுவது அன்று என்பது கருத்து. ஆனால் அச்சொலையும் செயல்படுத்திய பெருமை எங்கள் காரைக்கால் அம்மையாரை சாரும் என்பதற்கு காரைக்கால் அம்மையார் போல நடந்தார் யார் என்று பெருமிதத்துடனே கேட்கின்றார். பழைய சொல் வழக்கும் செருக்குண்டாய போது நிகழ்வது செயற்படுத்தி எங்கள் அம்மையார் மிக்க படிமும் பரிமும் தோற நடந்தார் என்ற சிறப்பு விளங்க ஊமையில் வைத்து உயர்த்தி உரைக்கிறார். இதனால் தலையால் நடந்தேன் சொல் வழக்கின் நயம் காட்டுகிறார் வள்ளல் பெருமான். சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்ற தேவாரி முதல் மூவரையும் காரைக்கால் அம்மையாரையும் பாடிய வள்ளல் பெருமான் மணிவாசகரையும் மற்ற சிவனடியார்களையும் போற்றி பாடுகிறார். அதை வரும் பதிவுகளிலே நோக்குவோம். வள்ளல் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.